சேனலோட அனலிட்டிக்ஸை நான் ஸ்டடி பண்ணப்போ நான்வெஜ் டிஷ், அதாவது இந்த மீட் டிஷ்ஷை வந்து வெஜிடேரியனாக வெஜ்ஜில் பண்ணுறப்போ அது ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ஏன்னா அந்த மாதிரி டிஷ்ஷஸை நம்ம யூஎஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணி பார்த்தீங்க. அந்த சீரியஸில் இன்னைக்கு ஒரு டிஷ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதான் இன்னைக்கு நான் மெனுவில் எடுத்திருக்கேன். மீன் குழம்பு அப்படின்றது அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அதே ஸ்டைலில் அதே ஒரு ஃப்ளேவரில் அப்படியே வாழைக்காய் வச்சு ஒரு மீன் குழம்பு ஸ்டைலில் பண்ண அப்படி இருக்கும். அதுதான் நீ பண்ண போகிறோம். ஒரு ஸ்பெஷல் டிஷ் அப்படின்னே சொல்லலாம். வாங்க, ஐம் சுந்தர். வெல்கம் டு ரெசிபிcheckr. ஃபஸ்ட்டு இந்த வாழைக்காய் வந்து மீன் ஷேப்பில் வேணும் அப்படின்னா என்ன மாதிரி வெட்டணும்னு பார்த்துக்குவோம். இந்த 2 எட்ஜையும் நம்ம கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை ஒரு 3ஆக கட் பண்ணிடுங்க, ஈவன் சைஸில். ஸோ இந்த தோலை நம்ம கையிலேயே அழகாக பொறுமையாக உரிச்சு எடுத்துடலாம். இது எட்ஜஸை அழகாக கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வெட்டின வாழைக்காயை மேரினேட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டேன். அதில் ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 1 ஸ்பூன் தனியா பொடி, இதுக்கு தேவையான அளவு உப்பு, எண்ணெய் வந்து ஒரு 1லேருந்து ஒரு 1.5 டீஸ்பூன் விட்டுக்குங்க அதில். ஸோ இதை கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சிருக்கிற வாழைக்காயில் ஜஸ்ட்டு படுற மாதிரி ஒரு வாட்டி தொடச்சி நல்லா எடுத்துருங்க. இதை நம்ம ஒரு பேனில் அழகாக நம்ம ஃப்ரை பண்ணி இதை எடுத்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கலாம் பேனில். ஸோ நல்லா அந்த ஆயில் சூடானோடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை ஜஸ்ட் அழகாக அதில் போட்டு பொறுமையாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுங்க. ஸோ லைட்டாக ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் ஸ்லோ ஃபயரில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி இதை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்து தனியாக நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போது நம்ம வாழைக்காயை ஃப்ரை பண்ணி வச்சிட்டோம். இப்போது அந்த குழம்பு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி ஒரு வெசல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வேணுங்கிறது எடுத்துக்கங்க. இந்த எண்ணெய் லைட்டாக நமக்கு சூடாகி வரப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 3/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கங்க, ஒரு 10-15 கருவேப்பிலை, நம்ம வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கங்க. ஒரு 2 தக்காளி பொடியை வெட்டி வச்சுருக்கோம், அதை இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட தக்காளி ஓரளவு வெந்து வரப்போ ஒரு தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க ஒரு பியூரே மாதிரி அந்த விழுது, அதையும் சேர்த்துருங்க. இந்த குழம்பு வந்து அந்த ஒரு திக்னஸ், ஒரு ஈவனாக ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கணுன்றதுக்காக தான் நம்ம எடுத்துருக்கிற தக்காளியில் 3 தக்காளியில் 2 வந்து வெட்டி போட்டு வேக வச்சுருக்கோம். அதே மாதிரி ஒரு தக்காளியை ஒரு மிக்சியில் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி நம்ம ஊற்றிருக்கோம். இதுக்கு தேவையான பொடி என்னென்னு பார்ப்போம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1 ஸ்பூன் தனியா பொடி. இப்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா குக் ஆயிடணும் இந்த ஸ்டேஜில். ஸோ இப்போ நல்லா கொதிச்சு வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு இருக்கிற புளியை ஒரு வார்ம் வாட்டரில் ஊற வச்சு பல்பாக எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த புளி தண்ணி வந்து நல்லா குக் ஆகணும், ரொம்ப முக்கியம். நல்ல ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சோம் அப்படின்னா நல்லது குக் ஆயிரும் உங்களுக்கு.
புளி நல்லா கொதிச்சு ஓரளவு வற்றி நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் வேணுங்கிற அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு அரை மூடி தேங்காவை அரைச்சி தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன் ஒரு மிக்சியில். அதை வந்து நான் வடிகட்டல. ஸோ அரைச்சி கொஞ்சம் அந்த பேஸ்ட் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குன்னே சொல்லலாம். இதுதான் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். இது வந்து இந்த டிஷ்ஷுக்கு ஒரு திக்னிங் ஏஜென்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் ஒரு கொதி வரதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் திரும்பி. ஸோ இப்போ நல்லா கொதிச்சு வருது. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் இதை நம்ம இதில் சேர்த்துடலாம். ஸோ இப்போ இது நல்லா கொதிச்சு நல்ல ஒரு மிக்ஸ் ஆகி வரப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்து என்ன சேர்க்குறதுன்னு பார்ப்போம். ஏன்னா இந்த டிஷ்ஷில் ரொம்ப முக்கியமே இந்த ஃபைனலாக நம்ம சேர்க்குற அந்த பூண்டு அது வந்து எப்படி சேர்க்க போகிறோம், அதில் இதோட மனம் சுவை எப்படி மாறுது அதான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு இது கொதிச்சு வந்துட்டோம். அடுத்து நம்ம அந்த வாழைக்காயை சேர்த்துட்டு ஃபைனலாக நம்ம வந்து பூண்டு சேர்க்குறது பார்ப்போம். ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், இதை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ப்ராசஸ், ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். ஸோ ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன், பூண்டு வந்து ஒரு 10 பல் போட்டுக்கலாம். இந்த பூண்டு நல்லா வந்து லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் அந்த அளவுக்கு நல்லா வறுக்கிற வரைக்கும் வச்சுக்கோங்க. அதை இப்போ நம்ம அந்த எண்ணெயோடு சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற குழம்புல போட போகிறோம். நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் அது ஆக்சுவலாக. இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குழம்புல ஊற்றிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க உள்ள. இப்போ ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை ரொம்ப கேர்ஃபுல்லாக இதில் நீங்கள் உள்ளே இறக்கிடுங்க. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, அதே மாதிரி கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக ஒரு 7-8 போட்டுட்டு இதை மெதுவாக இப்போது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க சூடு இருக்கிறப்பவே. ஸோ அப்போது இந்த சூட்லேயே நம்ம சேர்த்துருக்கிற கருவேப்பிலை, அதே மாதிரி நம்ம அந்த வாழைக்காய் கொஞ்சம் உள்ள சூடு இறங்கி அந்த ஜூஸ் இறங்கணும், ரொம்ப முக்கியம். ஏன்னா கடைசியாக தான் நம்ம வறுத்த வாழைக்காயை உள்ளே சேர்த்துருக்கோம். ஸோ ஒரு சைவ மீன் குழம்பு, ஃபிஷ்ஷு சாப்பிடாதவங்களுக்கு அதே ஸ்டைலில் வாழைக்காய் வச்சு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் அதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஒரு லைக் இல்லை ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நான்வெஜ் டிஷ்ஷை வெஜிடேரியனாக எப்படி பண்ணுறது இந்த மாதிரி பார்ப்போம். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.